الحمد لله الذي به تتم الصالحات فالصلاة والسلام على صاحب البركات أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والثمرات والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العلي العظيم. وفي رواية ما أتى على رسول الله صلى الله عليه وسلم 3 أيام متتابعات ليس بينهن جوع. الحمد لله. ஒரு பழமொழி உண்டு, பசி 10 செய்யும் அப்படிம்பாங்க. 10 செய்யாது 11க்கு மேலேயும் செய்யும். ஏன்னா பசிங்கிறது ஒரு மனுஷனை தூண்டிக்கிட்டே இருக்கும். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா படைச்சு ரூஹை கொடுக்கும் பொழுது முதல்ல தலைவலியாக ரூஹு கொடுக்கப்படும். தும்முனாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் ரூஹு என்னென்னு சொன்னால் தொண்டை வழியாக வந்தது. இப்போ வயிறு கிட்ட வரும்போது பசி எடுக்க ஆரம்பித்தது. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரூஹு முழுசாக உள்ளே போகலை. அந்த பழங்களை எடுத்து பறிக்கணும்னு நினச்சாங்க. உடனே அல்லாஹு தஆலா சொன்னா ஹுலிகல் இன்சானு மின் அஜல், மனுஷன் அவசர கதியில் படைக்கப்பட்டுள்ளான். இந்த அவசரம் என்னென்னா பசினால் அவங்களுக்கு பசி ஏற்பட்ட உடனே என்னென்னு சொன்னால் நம்ம முழுசாக ரூஹு நம்ம உயிருள்ள ஒரு உடம்பாகிட்டோம்னு என்னென்னு சொன்னால் அந்த பழங்களை எடுக்க புறப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக உதாரணம் எல்லாமே என்னென்னு சொன்னால் பசியுடைய வாழ்க்கை தான். ஏன்னா நிறைய சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாதாரண நாட்கள் தொடர்ந்து 3 நாள் அவங்க வயிறு நிரம்ப சாப்பிட்டது அப்படிங்கிறது இருக்காது. அதை இப்படியும் ரிவாயத்தில் இருக்குது, தொடர்ந்து 3 நாள் அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சு சரித்திரமே கிடையாது. 2 நாளில் சாப்பாடு கிடைக்கும், 3ஆவது நாள் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருந்தான். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. இன்னும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நாளில் 2 நேர சாப்பாடும் வயிறு நிரம்ப சாப்பிட்டது கிடையாதுன்னா. கிதாபில் தைலமியில் ஒரு ரிவாயத் வருது. ஒரு சஹாபி சொன்னாங்க, அல்லாஹு தாலாவுடைய பெரும் கோபத்தை உண்டாக்கக்கூடியது ஒரு 3 விஷயம்னாங்க. ஒருத்தருக்கு என்னென்னு சொன்னால் பசியே இல்லை, அவர் சாப்பிட்றாரு, இது அல்லாஹுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துமா. பசிக்கவே மாட்டேங்குது, அவர் நார்மலாக இருக்கிறார், இருந்தாலும் சாப்பிட்றார் அப்படின்னா. அப்போ பசி அப்படிங்கிறது ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் வேணாலும் விடும். ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, அபூதர், ஒரு காலம் இப்படி வரும், உங்களுக்கு பயங்கர பசி, பள்ளிவாசலுக்கும் உங்களுக்கும் போகிறத பசி ரொம்ப தடுக்குது, பள்ளிவாசலுக்கு கூட நடந்து போக முடியல உங்களுடைய இடத்துல இருந்து, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் ரொம்ப தெரியும் அப்படின்னா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் தஅஃபஃப் யா அபூதர், அபூதர் அந்த நேரத்தில் கூட நீங்கள் பத்தினித்தனமாக நடந்து கொள்ளுங்க, பசி இருந்தாலும் தொழுவ போங்க, அந்த பசிக்காக வேண்டி யார்கிட்டையும் போய் கேட்டுறாதீங்கன்னா. ஒரு போருக்கு ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்னென்னு சொன்னால், அதாவது குறைஷியலுடைய அந்த பொருட்களை மீட்டு வர்றதுக்காக எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு பட்டாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பாங்க. அதில் ஒரு 300 படை வீரர்கள் வாகனத்தோடு போகிறாங்க. இவங்க அதுக்காக வேண்டி காத்திருக்கிறாங்க ரொம்ப நாளாக. கரை ஓரமாக பயங்கர பசி, இருக்கிற சாப்பாடெல்லாம் காலியாக போயிடுச்சு. சொன்னாங்க ஃபஅக்கல்னல் ஹப்த், அந்த இலை சருகுகளை நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம், அந்த அளவுக்கு பசி எங்களுக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் பசியில் எதை கிடைச்சாலும் நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் எதுவுமே இல்லை எங்களுக்கு. அந்த நேரத்தில் அமீர் சாப் அப்படின்னா தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ். அல்லாஹு தஆலா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மீனை எங்களுக்கு கொடுத்தான், அம்பர் அப்படிங்கிற மீன். அந்த மீன் எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த மீனுடைய கண்ணுடைய இந்த வட்டத்தில் நாங்கள் உட்கார்ந்துருப்போம், அதில் மாத்திரம் என்ன சொன்னால் வாளியை வச்சு இறைச்சி அந்த எண்ணெயை எடுத்து எங்களோட உடம்புலையும் தடவிவிடுவோம், நாங்கள் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா 1 மாதம் வரைக்கும் எங்களுக்கு அந்த இறைச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தான்.
எந்த அளவுக்குன்னா அபு உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் அதனுடைய விலா எலும்பை அந்த கரை ஓரத்தில் இப்படி நெட்டிக்கிடுவோம். ஒரு படையில் இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டான நபர், அதே மாதிரி ஒரு ரொம்ப உயரமான ஒரு ஒட்டகத்தை மேலே உட்கார வச்சு அதுக்குள்ளே கிராஸ் பண்ணுவோம். ஆனால் தலை தட்டாதுன்னா அந்த அளவுக்கு. அப்போ பசியில் இருந்தாங்க. அல்லாஹு தாலா என்னன்னு சொன்னால் ஒரு ரிஸ்க்கை கொடுத்தான். அதே மாதிரி ஹந்தக்குடைய யுத்தம், ஒரு சாவி சொன்னா, யா ரசூலுல்லாஹ் பசியில் என்னன்னு சொன்னால் கல்லை கட்டியிருக்கிறேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் கல்லை தான் கட்டியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிக்கல் லைஃப் அதை காமிச்சாங்க. என்கிட்ட என்னென்னு சொன்னால் கல் இருக்கு. அந்த ஹந்தக்கில் மட்டும் கல் கட்டலை. சில நேரங்களில் ரிவாயத்தில் வருது, ஒஃபி பத்னிஹி ஹுஜைராத்தும், நபி ஸல்லல்லாஹு சின்ன சின்ன கல்லை எப்பயுமே வயிற்றில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா பசியில் இப்படி கூணு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வயிற்றில் ஏதாவது கிடக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கல்லை எடுத்து துண்டில் வச்சு கட்டியிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத். இவங்க திண்ணை தோழர். பசினா என்னங்கிறத நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் இரவு பயங்கர பசி. ஹஸரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறாங்க, ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. மனைவி சொல்லாங்க, வீட்டில் எதுவுமே இல்லை. அப்போ அவங்க தூங்கணும்னு நினச்சி படுக்கிறாங்க, தூங்க முடியல. திருப்பி என்ன சொன்னால் பள்ளிவாசல் பக்கம் நடந்து வர்றாங்க. நம்ம சுபுகு வரைக்கும் இப்படியே அலைஞ்சிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அந்த நடுநிசி இரவில் நடந்து வரும் பொழுது பார்க்குறாங்க, அவங்க கிட்ட உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் எதுக்காக வேண்டி வெளியில் வந்திருக்கிறீங்களோ, உங்களை எது வெளியில் கொண்டு வந்திருக்கோ அதுதான் என்னையும் கொண்டு வந்திருக்கு. பசி, எனக்கும் பசி, வீட்டில் சாப்பாடு இல்லை. இப்போ ரெண்டு பேரும் இன்னும் சேர்ந்து நடந்து வர்றாங்க. ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தேவையோ அதே தேவை தான் நான். எல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்கள், அவங்கள விட பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பசியில் இரவில் நிற்கிறாங்க வெளியில். இப்போ நிலா நல்லா தெரியுது. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த நிலாவுடைய இரவில் என்னென்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை வாக்கிமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில். இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி இருக்காங்க. மனைவிகிட்ட கேட்குறாங்க, அவங்களுடைய கணவர் எங்கன்னு. அவங்க சொன்னாங்க, பனு ஹாரிசாவுடைய ஏரியாவுக்கு போயிருக்காங்க, அங்கே தான் நல்லது நீ கிடைக்குங்கிறதுக்காண்டி இரவில் போய் எடுக்க போயிருக்கிறாங்க. அதனால் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இப்போ 3 பேரும் பசியில் நிற்கிறாங்க. இப்போ அந்த சஹாபியும் வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, எந்த இரவுலையும் யாரையும் இப்படி ஒரு கூட்டத்தாரில் நான் பார்த்ததே கிடையாது. விருந்தாளிகளை இந்த இரவில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக வாங்க வருக அப்படின்னாங்க. வந்தவங்க நேராக என்னென்னு செஞ்சாங்கன்னா, அந்த தோல் துருதியில் கொண்டு வந்த நல்லது நீயை முன்னாடி இருக்க பேரிச்சம்பழத்தில் தொங்க விட்டாங்க. தொங்க விட்டுட்டு நேராக ஒரு மரத்தினுடைய ஒரு பேரிச்சம் குலையை எடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு வச்சாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர் மாதிரி என்னென்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இப்போது கத்தி எடுத்தாங்க. நேராக என்னென்னு சொன்னால் ஆட்டு தொழுவத்துக்குள்ளே போனாங்க. ஆட்டு தொழுவத்தில் இருட்டில் என்னென்னு சொன்னால் தடவி பார்க்குறாங்க, எந்த ஆடு நல்லா திடகாத்திரம்னு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஈயாக்க வல் ஹலூப், என்னென்னு சொன்னால் பால் கொடுக்குற அந்த குட்டி போட்ட ஆட்டை நீங்கள் தொட்டுறாதீங்க, வேணாம் அப்படின்னா. கடைசியாக ஒரு ஆடு கொழுத்த ஆடை கொண்டு வராங்க. ஆடை கொண்டு வந்து என்னென்னு சொன்னால் உரித்து என்னென்னு சொன்னால் சமைக்கிறதுக்காக வேண்டி ஏற்பாடு நடக்குது. கறியை என்னென்னு சொன்னால் சமைக்கிறதுக்காக வேண்டிய ரொட்டியை தன்னுடைய மனைவிக்கு என்னென்னு சொன்னால் ஏற்பாடு செய்கிறாங்க. சட்டியில் கறி சமைக்கப்படுது, அதே மாதிரி ரொட்டியும் தயாராகுது. இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சால்னாவும் ரொட்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, அபூபக்கர்லாம் சரி, உமர்லாம் சரி, நல்ல பசியார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு ஜூஸ் தேவைப்படும்ல. இப்போ உடனே என்னென்னு சொன்னால் அந்த தோல் துருத்தியை கொண்டு வந்தாங்க. அவ்வளோ நேரத்துக்கு என்னென்னு சொன்னால் ஒரு குளிர்ந்த காற்று பட்டு அதில் இருக்கிற அந்த தண்ணியும் குளிர்ந்து இருந்தது. உடனே ஊற்றி கொடுத்தாங்க. இதை குடித்தாங்க. குடித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், கண்டிப்பாக பசி தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அல்லாஹு தாலா பசியோடு எங்களை வீட்டுக்கு திரும்ப அனுப்பலை, எங்களுக்கு உணவையும் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு 2 சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்து நாளில் இந்த ஒரு சூழ்நிலைக்காக வேண்டிய இந்த விஷயத்துக்காக வேண்டிய கேள்வி எனக்கு கேட்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் நியாயம், இதுதான் நியாமத் அப்படின்னா. ஏன்னா எது கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா கொடுக்குறான்ல. அவ்வளோ பசியோடு இருக்கும்பொழுது அல்லாஹு தாலா ஒரு உணவு கொடுக்கும்போது அது எவ்வளோ ரொம்ப இன்பமாக இருக்கும் அப்படின்னா. அப்போது இந்த பசி ஒரு மனுஷனை எங்கே கொண்டு வேணாலும் போகும். ஆனால் அந்த பசிக்கிற நேரத்தில் என்னென்னு சொன்னால் உணவு கொடுத்துட்டா ரொம்ப அது உகந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால்,
அல்லாஹ் நான் முதல்ல படித்த ஒரு குர்ஆன் ஆயத், வல நபுலுவன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஜூஇ, அதாவது மினல் ஹௌஃபி வல் ஜூ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை என்னென்னு சொன்னால் பசியை கொண்டும் சோதிப்போம் அப்படின்னா. ஹஸரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல் ஜூ ஹுனா ஜூ ஷஹ்ரி ரமதான். இங்கே பசி அப்படிங்கிறது அல்லாஹு தாலா பொதுவான பசியை சொல்லலை, மாறாக ரமலான் மாதத்தில் பசியோடு இருக்கிறது. அது எவ்வளோ இன்பமாக இருக்கும் நோன்பு திறக்கிற நேரத்தில். அப்போ அந்த இன்பத்தை என்னென்னு சொன்னால் யார் பசியோடு இருக்காங்களோ அவங்க தான் சுவைக்க முடியும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிவாயத் இருக்குது, எந்த ஒரு மனிதர் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு உறங்குறார், பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரர் என்ன சொன்னால் ரொம்ப பசியோடு இருக்கா, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகந்த செயல் இல்லை அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சாப்பாடை கொடுக்கறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இன்னொரு ரிவாயத்திலே இருக்குது, மின் அஹப்பில் அமால் இல்லா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் என்ன அப்படின்னு சொன்னால் இத்தாமு தாம், சில பேர் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்லேயே சொல்லுதான், தி மஸ்கபா, யார் ரொம்ப பசியில் வாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறான். நம்மளுடைய பெரும்பெரும் வணக்கங்கள் எல்லாமே என்னென்னு சொன்னால் உணவை கொடுக்கறதுலே இருக்கும். நோம்பில் யாருக்காவது என்னென்னு சொன்னால் நீங்கள் உணவை கொடுங்க அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு, அதாவது ஆடை அறுக்கிறோம், அப்போயுமே எதை என்னென்னு சொன்னால் பசியை போக்குறதுக்காக வேண்டி நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம். அப்போது இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய பசியாக, இவர் நல்லா சாப்பிட்டு இன்னொருத்தர் பசியாக இருக்கிறத இஸ்லாம் விரும்புகிறதே கிடையாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஆமுல் வாஹித் யக்ஃபில் இஸ்னைன், ஒருத்தர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற சாப்பாடு 2 பேருக்கு போதுமானதாக ஆகும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய லாஜிக், இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிக்மத். நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்றது 2 பேருக்கு போதுமானதாகும். அப்போ அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்கிறது இஸ்லாம் சொல்லுது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.